மகா கந்த சஷ்டி விரதம். இந்த விரதத்தை யாரெல்லாம் இருக்கலாம், யாரெல்லாம் இந்த விரதத்தை இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம ஒரு விரதத்தை மேற்கொள்கிறோம் அப்படின்னாலே நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும். அதுவும் மகா கந்த சஷ்டி விரதம் அப்படிங்கிறது 7 நாளைக்கு நம்ம தொடர்ந்து இருக்கக்கூடிய விரதம். இந்த விரதத்தை இருக்கணும்னா நாம் ஆரோக்கியமாக இருக்கணும். முதல்ல கர்ப்பிணி பெண்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது. அதே போல் குழந்தை பிறந்திருக்க தாய்மார்கள், குழந்தைக்கு ஃபீட் பண்ணுறவங்க இந்த விரதத்தை மேற்கொள்ளக்கூடாது. நீங்கள் சாப்பிட்டு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் காலை, மதியம், மாலை, இரவு அப்படின்ட்டு விளக்கேற்றி நீங்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டாலே போதும். நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நிறைவேறும். கர்ப்பிணி பெண்களும் குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்களும் இந்த விரதத்தை தவிர்க்கணும். அதே போல் மற்றவர்கள் உங்களுடைய உடல் சூழ்நிலை எப்படி இருக்கோ அதை பொறுத்து தான் நீங்கள் இந்த விரதத்தை மேற்கொள்ளணும். மேலும் பல தகவல்களை நாளைக்கு பார்க்கலாம்.